அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வி நம்ம ஈஸ்வரி அம்மாவை கண்டபடி இவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் கண்டபடி பேசுறாங்க. செல்வி என்ன வேலைக்கு வந்தமா, வேலையை பார்த்தமா, சம்பளம் வாங்கினோமான்னு இல்லாம யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து செல்வி நீ ஒன்றும் பேசாதமா, பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நேராக கிளம்பி பாக்கியா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போனோம், உன்னை ஆட்டோ பிடிச்சி விட இல்லை நீ கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. உடனே செல்வி வந்து அக்கா அம்மாவை வந்து வேலை செய்கிற அவளுங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ பேசிவிட்டாங்க அத்தை, அதனால தான் ரொம்ப மனசொறிஞ்சு போயிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்ல உடனே பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா சரி செல்வி நீ போய் அத்தைக்கிட்ட இரு, நான் அவளுங்க 2 பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போய் கண்டபடி பேசுகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வந்தமா உங்கள் வேலையை பார்த்தமான்னு இல்லாமல் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க, நீங்களே பொம்பளையாக தானே இருக்கிறீங்க, அவங்க 1 வருஷம் வரை வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இல்லை வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் இருக்கா, என்ன எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க, போயிட்டு வந்து உங்ககிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஈஸ்வரி கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் என்னடான்னா நம்ம ஜெனி இனியா 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இனியா ஏன்னா நாளைக்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுதுனால அடுத்த ரவுண்டுக்கான ப்ராக்டிஸ் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு நம்ம இனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜெனி வந்து இனியாவுக்கு ஆறுதல் சொல்ல உடனே நம்ம ஈஸ்வரி போகிறாங்க. போயிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஜெனி என்ன பண்ணாங்க, என்னாச்சு ஆண்டி ஏன் இப்போவே வந்துட்டாங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பார் பாக்கியா நான் ரெஸ்டாரண்ட் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ தான் கூட்டிகிட்டு போனேன் பாரு, இந்த பொட்டு வேண்டான்னு சொன்ன நீ கேட்காம வச்சுட்ட, அப்புறம் அவாவே என்ன ஊர் சுற்ற போறியா, சினிமாவுக்கு போறியா, வேற எங்கே பண்ண போகிற அப்படி இப்படின்னு கேட்பாளுங்க. நான் இது வீட்டுக்குள்ளே இருந்தால் தாத்தா ஏன் இருந்துட்டாருன்றதை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன், இல்லைனா இந்த பேச்செல்லாம் கேட்டு எப்படி நம்ம சாவுன்னு தான் யோசிக்க போகிறேன், எனக்கு இந்த பொட்டு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு எடுத்து அவங்க கையெடுத்து கும்பிட்டு ரூமு தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி போயிடுறாங்க. இதனால் நம்ம ஜெனியும் பாக்கியாவும் என்ன பண்ணுறாங்க, சொன்ன மாதிரி யாருமே பேச ஏன்னா 1 வருஷம் வரையும் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசினாங்க. அப்போ வேறு யாரோ என்னமோ பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. உடனே நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்துமா ராதிகா ஆண்டியோட அம்மா தான் பாட்டி இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதனால நம்ம பாக்கியா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஏன் இனியா இதை நேற்று நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போகிறாங்க. அவங்க திரும்பவும் நின்று வேறு யாரோ ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட கண்டபடி பேசுகிறாங்க. உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, விவசாயே இல்லையா, ஆல்ரெடி என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க, அதோடு நிறுத்திக்காமல் எதுக்கு அத்தை வரையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்கள தேவையில்லாத மன கஷ்டத்துக்கு ஆக்குறீங்க, அவங்க எங்கே போகணும் வரணுன்றது சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கண்டபடி பேச உடனே அவங்க 2 பேரும் இங்கே பாருமா பார்த்து பேசுமா, நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை இப்படி பேச மாட்டேன், முகத்தில் முழிக்கணும் வரணும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், வேறு மாதிரி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்புறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.